தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஒரு அம்மனி கேட்டிருக்கா அப்படிங்க, என் பையனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லைங்க, அப்புறம் என்னத்த சொல்கிறது? படிப்பினுடைய அருமையை உணர்த்துங்க. பாரிச்சாமி, இப்போ நான்லாம் படிக்காதனால தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. நல்லா படித்து போட்டு வேலைக்கு போகணும். நம்மிடமிருந்து யாருமே திருடுபடாத ஒரு சொத்து அப்படின்னா படிப்பு ஒன்று தான். இதெல்லாம் சொல்லிட்டேன் சாமி, இதெல்லாம் சொல்லியுமா அவனுக்கு ஒன்றும் ஏறலைங்க அப்படின்னா அவனுக்கு ஜாதகத்தில் தசாபதி கெட்டிருக்குங்க. இல்லை புதன் இது கல்விகாரங்கன்னு சொல்லக்கூடிய புதன் கெட்டு போயிருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணோன்னா, திருச்சியிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் டோல்கேட்டு மேம்பாலம் இருக்குங்க. திருச்சிக்கு போக வேண்டியது இல்லைங்க, திருச்சிக்கு முன்னாடியே இருக்கிற டோல்கேட்டு மேம்பாலம். உத்தமர் கோயிலுங்க, பிரம்மா விஷ்ணு சிவன் 2000 வருடம் பழமையான கோயிலுங்க. புதன்கிழமை நாட்களில் போயிட்டு தாமரைப்பூ அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்குங்க, கோயிலுக்கு முன்னாடியே விற்பாங்க. வாங்கி போட்டு உத்ராட்சம் அங்கே இருக்கும், அதுவும் வாங்கிக்கோங்க. அப்புறம் அர்ச்சனை தட்டுங்க, பேனா புத்தகம், இவர் படிக்கிற புத்தகம் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்க படிக்கும் புத்தகங்கள் ஒன்று கோயிலில் போய் வாங்குங்க. நோட்டு புத்தகம், ஒரு பால் பேப்பர் நோட்டு, பேனா, பென்சில் எல்லாம் புதிதாக வாங்கி, தாமரைப்பூ அர்ச்சனை தட்டும் வாங்கிங்க. உத்ராட்சம் 5 முகம் உத்ராட்சம் வாங்கி, இது அத்தனையுமே அங்கே இந்த கோயிலில், உத்தமர் கோயிலில் சரஸ்வதி கையில் வீணை இல்லாமல் புத்தகம் வச்சுருக்குங்க. அந்த அம்மாக்கிட்ட இதெல்லாம் வச்சுங்க. இந்த பையன் பேர் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோணுங்க. புதன்கிழமை நாளில் போய்க்கோங்க. செஞ்சு போட்டு 1 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்து போட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா படிப்பானுங்க. இது ஒரு தெய்வீக அம்சங்கள் நிறைந்த ஒரு பரிகாரம். செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் போயிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் செய்து பயன்பெறும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.